ஒரு நாடு இந்த தேர்தல்லாம் நேர்மையா நடக்குதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. இந்த ரோட்ல நீ அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு விசாரிச்சு பண்ணி கூட்டி வர்றதுக்கு காசு எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்க, அந்த பிளைன் காடுன்னு ஒருத்தர் இருப்பான், காடுன்னு அதை இந்த பறக்கு படைன்னு ஒரு பரதேசி படை, அந்த படை என்ன பண்ணுவான், அந்த காசை படுத்திக்கிடுவான். நீ மளிகை கடைக்கு சாமான் அவங்க கொண்டு போக அந்த காசை படுத்திக்கிடுவான். தங்கச்சி கல்யாணம் நகை வாங்கலாம்னு போக அந்த காசை பறிச்சுக்கிடுவான். ஆனா தெருவுக்குள்ள 100 கோடியை பறிக்க வச்சு ராத்திரிக்கு திருட்டு கோழி பிடிக்க வந்த மாதிரி இருக்குல்ல பயிலுக 500 கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதை கண்டுக்க மாட்டான். ஏன் தெரிஞ்சே விடுவான். ஏன் இந்த தேர்தல் ஆணையமே தி பெஸ்ட் டிராமா குரூப், சிறந்த நாடக கம்பெனி இல்லைன்னு சொல்லு. ரோட்ல போற அப்பாவி மக்களை மடக்கி பிடிச்சு காசு எடுக்கும். ஆனால் இந்த தொகுதியில் காசு கொடுக்கப்படுவது தெரிஞ்சும் அனுமதிக்கும். இங்க எங்க நேர்மை இருக்கு? எங்க நேர்மை இருக்கு? கர்நாடகாவில் விஜயபுராங்கிற ஒரு ஊர்ல ஆழ்குழாய் கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு ஒரு குழந்தை. 20 மணி நேரமா போராட்டி இருக்காங்க. உன்னுடைய டெவலப், உன்னுடைய வளர்ச்சி 2 இருக்குன்னு. ஒண்ணு குழந்தை தவறி விழுந்தா உடனே காப்பாற்றுகிற நுட்பம் இருக்கணும். இல்ல இந்த ஆழ்குழாயை பொறுப்பற்று மூடாமல் போனால் உனக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, சிறை, பிணையில் வர முடியாத சிறை என்று இருந்தா அப்படி பொறுப்பற்று போவானா? குழந்தைகள் வரும், விளையாடும், இந்த இடத்தில் தவறிவிட வாய்ப்பு இருக்கின்ற அடிப்படை அறிவு இவனுக்கு இருக்க வேண்டாமா? அப்ப என்ன பண்ண, மூடி வச்சுட்டு போகணும். பொறுப்பு எங்க நேர்மை இருக்கு? நேர்மையா தேர்தல் நடக்குதா? இப்ப என் சின்னத்தை எடுத்துட்ட, விவசாய சின்னத்தை எடுத்துட்ட, சரி எடுத்துட்ட, வீடு எடுத்துட்ட. இப்போ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னா முதல்ல வந்தவனுக்கு தான் முதல்ல சின்னம்னா, சரி நான் ஏத்துக்கிறேன், வீடு முதல்ல வந்தா என்ன, சரி விடியா. அப்போ ஜி.கே. வாசன் டிடி வச்சுன்னு வரணும். ஃபர்ஸ்ட் வரலையே. உன்னோட கூட்டணி வச்சோம்னா அவருடைய சைக்கிளும் இவரோட குக்கரும் எப்படி சரியா வருது? எப்படி வருது? மாம்பழ சின்னம் எங்க ஐயாவும் அங்கீகரிக்கப்படாத கட்சி, ஜி.கே. வாசனும் அங்கீகரிக்கப்படாத கட்சி, ஐயா டிடியும் அங்கீகரிக்கப்படாத கட்சி. நாங்களும் 7 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கோம். இன்னும் 1 விழுக்காடு வாங்கினா அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்குள்ள நீ குறவலையை பிடிச்சிட்ட, நெரிச்சிட்ட. இப்ப அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு எப்படி அந்தந்த சின்னத்தை ஒதுக்குன? சரி, என்னோட விவசாய சின்னத்துல அவன் போட்டியிடல, பொட்டி முடிவு பேசாம பொட்டிட்டு இருக்க வேண்டியதானே? 40 இடத்துலயும் எனக்கு எதிராக சுயேட்சையா போட வச்சு 40 இடத்துல இந்த விவசாய சின்னத்தை ஏன் வைக்கிற சீமான் சின்ன விவசாயி நினைச்சு ஓட்டு போட்டு அவனுக்கு விழுகிற ஓட்டுல கொஞ்சத்தை குறைச்சிடணும் நீ நினைக்கிற. சரி, இந்த சின்ன ஏன் சின்னத்தை சுயேட்சை கொடுத்தில, நீ நேர்மையான வெங்காயம். அப்பயே இந்த சைக்கிள், இந்த மாம்பழம், இந்த குக்கர் எல்லாம் சுயேட்சைக்கு. அது 2 இடத்துல நிக்குது, மீதி இடத்துல இந்த சின்னம் காலியா தான் இருக்கு. யாராவது நிக்கிறீங்களான்னு வைக்க முடியுதானே? அப்ப என்ன அர்த்தம்? என்னை பார்த்தா அவ்வளவு பயம் இருக்கு, உனக்கு பயம் இருக்கு. அதுக்கும் படிப்பு இருக்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களை போன்ற பிள்ளைகளுக்குத்தான் கற்பித்திருக்கிறார். என் அன்பு மக்களே, இவர்கள் கொடுக்கிற அழுத்தம் என்பது எங்களை ஆவேசப்படுத்தும், அரசியல் படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறாரு. அது யாருக்கு? எனக்கு தான் சொல்லியிருக்காரு.